அகில உலக பரபிரம்ம ஜோதி எனது மகர ஜோதி. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. இதற்கு முன்னாடி உள்ள பதிவுகளெல்லாம் நான் கொஞ்சம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் கோவப்பட்டு பேசுன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில சதிகாரர்கள் என் புத்தியை கெடுக்கிறதுக்குன்னு சில சதிகாரர்கள் உருவாகிக்கிறாங்க. ஆனால் அவங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது, புரியுதா? ஏன்னா இந்த இயற்கை நம்பணும். இயற்கை வெட்ட வெளி, வெளிச்சம், இருட்டு, இதுதான் ஒவ்வொரு மனிதனையும் தூங்க வச்சு விழிக்க வைக்கி, தூங்க வச்சு விழிக்க வைக்கி. அப்போ அந்த ஒரு பொருளானது சத்தியம். அப்போ எனக்கு எதிராக பேசி நீ அந்த ஆணைக்கு ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. சொல்லி வர்ற கருத்து என்ன, சொல்லி வர்ற விஷயம் என்ன, அதை உனக்கு புரியாது. நீ 16ஆம் நூற்றாண்டுல நாஸ்டோடமஸ் கணிச்சாரு, ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் ஒரு தமிழனா பிறப்பான், அவன் உலகத்தையே ஆட்சி செய்வான். பதவி பிரமாணம் கிடையாது, அது பதவி பிரமாணம் கிடையாது. அந்த ஒரு ஆட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சுடுகாடு, இறுதிச் சடங்கு. அந்த இறுதிச் சடங்குல என்ன நடக்கும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன நடக்கு? வாழ்ந்துருதான் ஒரு குழந்தை 1 வயசுங்கிறான், அப்புறம் அதே குழந்தைய தான் 90 வயசுங்கிறான். அப்ப இந்த 1 வயசு குழந்தை 90 வயசு அப்படின்னு சொல்றது ஒரே குழந்தையத்தான். அப்ப இந்த குழந்தையானது அவ்வளவு பெரிய ஒரு உருவம் ஆயிடுது. அந்த உருவம் ஆக்குறது இந்த பூமிக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த இந்த குழந்தை உருவாகுது, அது வளர்ந்த ஆளாகி சொந்த பந்தம் எல்லாம் நேரிட்டு கடைசியில் ஒரு நாள் தூங்கிடுது. இந்த தூங்கின கோல் இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கிறோம். மறுபடியும் இந்த ஒளி நீர், இந்த ஒளி நீர் மண்ணோட மண்ணா கலந்து இந்த பூமிக்கு ஒரு பலம். இந்த மண்ணோட மண் அந்த நீர் கலந்துட்டுனா வெட்ட வெளி, மறுபடி தோற்றம், அழிவே கிடையாது மனிதனுக்கு. ஆனால் இந்த சாகாத வரம்னா வாழும்போது ஒரு நாள் கண்டிப்பா நிரந்தர தூக்கம். ஆனா அந்த நிரந்தர தூக்கமானதை நீ கொண்டு எரிச்சிடாத. பின்னு இந்த மனித இனம் ஒரு இறை மார்க்கம் பின்பற்றுதாங்க. ஒரு மனித வாழ்க்கையில ஒரு ஒழுக்க நெறிக்கு ஒரு இறை மார்க்கம், ஒரு அச்சப்படுறது எதுக்குன்னா, ஒவ்வொரு மனிதனும் அச்சப்படுறது என்ன விஷயத்துக்குன்னா மரணம். இப்ப தமிழ்நாட்டில் ஏழை ஜாதி அப்படின்னு ஒரு சினிமாவில் நடிச்ச ஒரு தமிழன். ஆனா இந்த பூமியில, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கண்ணானது பார்வை நின்று போச்சு. உடனே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை மக்கள் வேதனைப்படுது. ஐயோ எங்க தலைவர் கண்ணை மூடிட்டாரு, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டீங்க. அப்ப இந்த தலைவருக்கு இவ்வளவு பேர் உணர்ச்சி வசப்படுதுன்னா இன்னும் உங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ ஒரு தமிழ் என்ன செஞ்சிய? எரிச்சியெல்லாம் புதைச்சியல. எரிச்சிட்டா அன்னைக்கு தான் அந்த நபருக்கு மரணம். ஆனா புதைச்சிட்டா இந்த வெட்டவெளி, இந்த மண்ணோட மண்ணா கலந்து மறுபடி வெட்டவெளிக்கு போய் மறுபடி ஒரு கரு உருவாகும். என்னென்ன செயல் செஞ்சாரோ அதே செயல் மறுபடியும் செய்வார், புரியுதா? அப்போ அந்த மனிதனானவன் இந்த மண்ணில் மரணப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த மனிதன் என்ன கத்துக்கிட்டான்னா, ஒரே தேகம், ஒரே உடல், ஆனா சகலது காட்டித்தரது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா என்ன பொருள்னு தெரியாம தான் இந்த மனிதன் வாழ்றான். ஆத்மாக்கு அழிவு கிடையாதுங்கிறான், ஆனா ஆத்மாவையும் சேர்த்து அழிச்சிட்டு அழிவு கிடையாதுங்கிறான். இந்த உதாரணத்துக்கு இப்போ நாஸ்டோடமஸ் கணிச்சது 16ஆம் நூற்றாண்டுல நாஸ்டோடமஸ் கணிச்சது. இதைதான் இந்த உலக நாட்டில் மக்கள் எல்லாம் பின்பற்றி வர்றாங்க. நாஸ்டோடமஸ் கணிச்சது யாரு? ஒரு தமிழனா இருக்குமா, இல்ல இலங்கையா இருக்குமா, இல்ல மகாராஷ்டிராவா இருக்குமா, இல்ல அமெரிக்காவா இருக்குமா, இல்ல ஜப்பானா இருக்குமா? அந்த முதல் தோற்றம் கடைசி முடிவுக்கு வரும். ஆனா ஒரு மனித இனம் தோற்றம் இலங்கையில இருந்து தான் தோற்றம். உனக்கு இலங்கை வேற, தமிழ்நாடு வேற, அடுத்தால மகாராஷ்டிரா வேற எல்லாம் கிடையாது. இந்த பாரத பூமியோட கதை லங்கையிலிருந்து ஆரம்பிச்சது.
லங்கை தான் இந்த பாரத பூமியோட தொடக்கம். இந்த அண்டத்தில் பூமிங்கிற ஒரு வட்டம் உருவாகுச்சு. இந்த லங்கையில இருந்து தான் உலகத்துக்கு வெளிச்சம் இருட்டு. ஆனா இங்க உள்ள மக்கள் எல்லாம் தமிழ், இது உடல் அழியக்கூடாது, இதுதான் தமிழன் மற்றுள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இங்க என்ன செய்யறான்னா மற்றுள்ளவங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க, அவங்க வேற நாடு வேற மதம், ஆனா அவங்க எல்லாம் இந்த மண்ணில் மறைகிறாங்க. இவங்க வேற நாடு வேற மதம், அவங்க எல்லாம் இந்த மண்ணில் மறைகிறாங்க. நீ இந்த சொந்த நாடு, ஏன் மதம், ஏன் கடவுள், உனக்கு அந்த கடவுளுங்கிற சொல்றதுக்குள்ள தகுதியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் மாதாபிதா கடவுள், மாதாபிதாவை நீ மண்ணில் மறைச்சி அதுக்கு மேல ஒரு அடையாளம் சிவலிங்கம் உனக்கு உன் குழந்தைகள் செய்யும். அப்ப இந்த அழிவு இல்லாத ஒரு தமிழ் இனமா மாறும். ஆனா இங்க என்ன செஞ்சு வரிய? பார்ப்பனன் என்ன பொருள்? பிராமணன் என்ன பொருள்? பார்ப்பனர்கள் என்ன பொருள்? பிராமணன் என்ன பொருள்? 5 வேதம், 4 வேதம் தான் மனிதனுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. 5வது வேதம் ஒருவன் இயற்கையாகவே வருவான், இயற்கையா அவன் தோன்றி வருவான், அவனுக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். ஆனா இந்த நாஸ்ட்ரோடமஸுக்கு அடிச்ச ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அழிவில்லாத ஆட்சியாளனை தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல இமாட்டல் ரூலர் அப்படிங்கிற பேர்ல இவங்க சுயமா இவங்களா உருவாக்கி போறாங்க. எப்பாங்கவா நீ எந்த புத்தகத்தை படிச்சாலும் ஒரு நாள் மரணம், சொந்த பந்தம் சொல்லும். அப்ப அதை கொண்டு புதைச்சிரு, வேலை முடிஞ்சது. இதுல வெளிய ஆன்மீகத்துல வெளிய ஒரு விஷயம் கிடையாது. ஆன்மீகம் இந்த ஒரு விஷயத்தை தெரியவதற்கு தான், இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு தான் ஒவ்வொரு மனிதனும் தோன்றப்பட்டது. எரிவது சரியோ தவறோ, அப்ப அவங்க எல்லாம் புதைக்கிறாங்க. நீ என்ன காரணம் கொண்டு எரிக்கிற? உன் கடவுளை எரிக்க சொன்னாரா இல்ல அவங்க கடவுள் புதைக்க சொன்னாரா? இதுதான் வாதம். அப்போ இந்த பூமியில நீங்க எல்லாம் அழிஞ்சி வேற பிறவியாகிறீங்க, அவங்க எல்லாம் மண்ணில மறைஞ்சி மனிதனா தோன்றி வர்றாங்க. யா அல்லாஹ் அக்பர் அவன் சொல்லுவான், ஜீசஸ் அவன் சொல்லுவான். நீ எங்க சொல்லுவ? கா 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 வவ் 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 இப்படிதான் சொல்ல முடியும். புரியுதா? அப்ப இதை காப்பாத்திக்கிடுங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தோடு படிச்சுட்டு வரல, எந்த பாட புத்தகத்திலையும் படிக்கல. பிறவி கடன், இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள். நீங்க யாரும் பாதுகாக்க வேண்டாம். சொல்ற வார்த்தை சாதாரணமா தெரியும், ஆனா இந்த வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை இந்த அண்டத்துல எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. மனித உடல் ஆத்மா உனக்கு சாதாரணமா போச்சு, மனித உடல் சாதாரணமா போச்சு. உடல் ஒண்ணுதான், ஆனா இந்த வஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த வஸ்திரம் தான் முஸ்லீமு, இந்த வஸ்திரம் தான் கிறிஸ்து, இந்த வஸ்திரம் தான் ஹிந்து. ஆனா இந்த வஸ்திரத்தை கலத்திட்டா உடல் ஒண்ணுதான். ஆனா நீ போடுற வஸ்திரம் முஸ்லீமோட வஸ்திரம், கிறிஸ்துவோட வஸ்திரம், உனக்குன்னு ரெடி பண்ணுன ஒரு ஹிந்து உன் பூமியோட ஒரு வஸ்திரம் தரிச்சுக்கிடுது. என்னவாகிற? நீ முதல்ல பிறந்த குழந்தை, நீ தான் இந்த பூமிக்கு சொந்தமா ஆனவன் அப்படின்னு சொல்ற. உன் கடவுள் தான் மிக பெருசுங்கிற. நீ முதல் குழந்தை தானே, நீ என்னவாகிற? நீ அந்த அன்னைக்கு கொண்டு எரிச்சு சாம்பல் எடுத்து உடம்பு பூரா பூசிட்டு சிவன் எரிச்சாரு, சாம்பலை பூசினாரு. அப்ப சதிதேவிய சிவன் தான் எரிச்சாரா? சதிதேவிய சிவன் எரிச்சு சாம்பலை பூசினாரா? கேட்ட கேள்விக்கு பதில். சதிதேவி அக்னியில் இறங்கினது காரணம் என்ன? அப்ப தட்சன் யாரு, சதிதேவி யாரு, பிரம்மா யாரு, விஷ்ணு யாரு? சதிதேவி அக்னியில் இறங்கி மனித பிறவி பார்வதிங்கிற ஒரு பிறவி எடுத்து சிவன் அடையுவேன். அப்ப அந்த பார்வதிங்கிற பொருள் என்ன, இந்த சதிதேவி என்ன பொருள், இதெல்லாம் தெரியாது. நாஸ்ட்ரோடமஸுக்கு அடிச்ச ஒரு அரசன். அப்ப எல்லாருக்கும் ஆசை, பேராசை. இந்த உலகத்துல மத்தவங்க மத்தியில பெரிய ஹீரோன்னு காட்டிக்கிறணும். பெரிய ஹீரோ, நீ ஹீரோவா இருந்துக்கோ. உனக்கு கண்ணு மூடவே மூடாதா? நீ தூங்கவே மாட்டியா? இல்ல 24 மணி அப்படியே புத்தர் மாதிரி விழுத்தி இருப்பியா? தூங்குவல்ல? ஏன் தூங்குவியா, தூங்க மாட்டியா? நீ தூங்கிட்ட. உன்னை கொண்டு போய் எரிமேடையில வச்சு சுற்றி போட்டா
எப்படி இருக்கும்? எப்படிப்பா இருக்கும்? நீ நல்லா தூங்குற, ஒன்றை கொண்டு போய் நல்லா விறக வச்சு தூக்கி மேலே வச்சு எரிச்சிட்டா அதுக்கு பேர் தான் கொலை. அது வேற பிறவி ஆகுது. இதை காப்பாத்திக்கிடுங்க. இந்த இந்த பொருள், இந்த புத்தியான பொருள், இரு செவி, இந்த நாக்கு, இதெல்லாம் இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். உன் புத்தியில நீ என்னென்ன பதிவு பண்ணியோ அது எல்லாமே இந்த வெட்ட வெளியில கலக்கும். மறுபடியும் ஒரு காரணம், தோற்றம், ஒரு கோள் அழியக்கூடாதுன்னு சொன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடல. கல்கி அவதாரம் வரும். எல்லாரையும் புதைங்க, எரிமேடையை தடை பண்ணுங்க, எரிச்சுட்டா வேற பிறவி. இது யாரும் சொன்னீங்களா? அந்த தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் சொன்னீங்களாப்பா? இல்ல இந்த இந்தியா பூமியில 4 வேதம் படிச்சவனுவோ 5வது வேதம் என்னென்ன தெரியாது, பிரணவ வேதம், முருகன் என்னென்ன தெரியாது. இந்த பாரத பூமியில ஐயப்பனோட கதை, ஒரு அரசனோட குடும்பத்து கதை. அரச குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன பந்தம்? ஒரு அரசன் ஒரு வனத்தில் இருந்து ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தாரு. அந்த குழந்தையோட கதை என்ன? அந்த அரசனோட கதை என்ன? கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை யாரு? அந்த சிவன் யாரு? இதெல்லாம் தெரியாது. எப்பா, நான் உங்களுக்கு போட்டி இல்லை, உங்கள் மேல நான் பொறாமையும் கொள்ளல. நீங்க தான் இப்ப புதுசா என் மேல பொறாம, போலி கல்கி. அப்ப நீ எல்லாம் ஒரிஜினலா? நீ எல்லாம் ஒரிஜினலாப்பா? கல்கினா என்ன பொருள் தெரியுமா? இதுக்கு பேரு கல்கி. கல்கண்டு, கனகவேல், தங்கவேல். அப்ப இதுக்கு பேர் தான் கல்கி. இது உனக்கு தெரியுமா? இந்த கல்கி நீ கொண்டு சுடக்கூடாது, மண்ணுக்கு சமர்ப்பி. சுட்ட பழம் வேணும்னு நீ தேடுத. ஆனா சுடாத பழம் மண்ணில் போட்டா ஊதி எடுத்துக்கிடலாம். இதுதான் முருகனோட கதை. உனக்கு எந்த கதையுமே தெரியாது. 16ஆம் நூற்றாண்டுல கதை பெருசு. அப்ப 11ஆம் நூற்றாண்டு கா நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம், சிவலிங்கம் 11ஆம் நூற்றாண்டுல தோண்டப்பட்ட கதை. அதற்கு முன்னகுட்டி சிவன் கதையே கிடையாது. நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ நமோ நாராயணர் என்று தோன்றப்பட்ட பிரம்மா 5 முகம். அதுல ஒரு முகம் சிவன் கையில திருவோடு அன்னபூர்ணியோட தர்மம். ஒவ்வொரு வீட்டில் போய் தர்மம் எடுக்கிறது என்னன்னா, இந்த அரி சி இதுதான் தர்மம் எடுக்கிறது. கொண்டு போய் எரிக்கிறதுக்கு அல்ல, புதைக்கிறது. உண்ணும் உணவு, இந்த உண்ணும் உணவு இதுதான் உருவாக்கி தருது. உண்ணும் உணவை உற்பத்தி பண்றது இந்த பொருள். ஒரு குருடன் விவசாயம் எப்படி பண்ணுவான்? ஒரு குருடன் எப்படி நாற்று நடுவான்? ஒரு குருடன் எப்படி களை முடுங்குவான்? இந்த அண்டத்தில் எல்லாரும் குருடன், கண் பார்வை அற்றவர்கள். மறுபடி எப்படி உற்பத்தி ஆகும்? அப்போ எல்லா உற்பத்தியை உருவாக்குறது இந்த பொருள். எழுத்தை அறிவித்த இறைவன். இது இல்லைன்னா நீ எப்படி எழுதியிருப்ப? நீ இது இல்லைன்னா எப்படி படிச்சிருப்ப? அப்ப இதை கொண்டு சுடக்கூடாது. இது உன் தலைமுறை எல்லாம் இது உள்ள இருக்கு. நீ எத்தனை பிறவி எடுத்தியோ அத்தனை பிறவிக்குள்ள எவிடன்ஸ். எல்லா பிறவி எடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த யூகத்தில் அறியாத காரணத்தினால் அழிஞ்சி வேற பிறவி ஆகிறாங்க. கல்கி அவதாரம் இந்த அண்டத்தில் எங்க தோன்றப்பட்டாலும் அதோட பூர்வீகம் லங்கை. வாழுள்ள மனிதனா இருந்து இப்ப வாழ் இல்லை. பரிமாண வளர்ச்சி, நாகரிகம். ஆனா நாகரிகம் எல்லாம் நல்லதுதான். விஞ்ஞானம் எல்லாம் நல்லதுதான். நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. உங்களோட செயல்முறைக்கு நான் எதிர்ப்பல்ல. ஆனா உடம்பை எரிக்கிறது பாவம், வேற பிறவி ஆகுது. அதை மண்ணில் புதைக்கிறதுக்கு உனக்கு என்ன நட்டம்? மண்ணில் புதைச்சிட்டா மறுபடியும் ஒரு உயிரா வரும். நீ அதை எரிச்சு ஒரு மனிதனா ஆகிறது விருப்பம் இல்லாம எரிச்சு கரிமேகம் காக்காவாகுது, நாயாகுது, பன்றி ஆகுது. இப்படி எல்லா உயிரினும் கடந்து வந்த ஒரு உயிர் இந்த உயிர். இதை நீ கொண்டு சுடக்கூடாது, மண்ணுக்கு சமர்ப்பி. அப்ப சுட்ட பழம் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதான் முருகன் உங்ககிட்ட சொன்னது,
சுட்ட போல என்ன சுடாத போல என்ன ஔவையார் என்னன்னு தெரியாது. ஔவையார தெரியாதவன் இந்த ஆன்மீகம் என்னன்னு தெரிய முடியாது. உனக்கு திருமூலவரை, சிதம்பரம், போகரு, புலிப்பாணி, கோரக்கரு எல்லாமே இந்த 18 அடங்கினது. 18 குரு, 18 அகத்தியர் என்ன, மச்சமுனி என்ன, ரெண்டும் ஒண்ணு. அகத்தியர் மச்சமுனி, அகத்தியர் தோற்றம், மச்சமுனி கடைசி. மச்சம் மறைஞ்சிட்டு. ஆனா மச்சம் மறைஞ்ச உடனே பௌர்ணமி அமாவாசை, பௌர்ணமி அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு கொண்டு எரிச்சுட்டா சிவராத்திரி. பௌர்ணமி வெளிச்சம் மூடிட்டு சிவராத்திரி, திறந்துட்டு பௌர்ணமி மூடிட்டு சிவராத்திரி. ஆனால் இந்த சிவராத்திரியை நீ கொண்டு எரிச்சிடாத, இதுதான் சொல்லி வந்த. லங்கை தமிழ், ஈழத்தமிழ். இந்த புள்ளி என்னன்னா இதுதான் பொருள். தமிழ் இப்படிங்கிற ஒரு பொருள். இந்த லங்கை தானே. கனகமலை, கள்ளிக்காடு. இது அனைத்து வனமும், அனைத்து வனங்களும், அனைத்து உயிரினங்களும் இது உள்ள இருக்கு. சமுத்திரம் உள்ள இருக்கு, வெளிச்சம் உள்ள இருக்கு, இருட்டு உள்ள இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள, இந்த உலகம் மாதாபிதாவோட உலகம். மாதாபிதா இங்க இருக்கிறாங்க. உன் மாதாபிதா மறைஞ்சாலும் இங்க இருக்கிறாங்க. அவங்க மறையும் போது அவங்களோட மாதாபிதா இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையோட மாதாபிதா. ஆனா இந்த மாதாபிதாவை எரிச்சிட்டு என்ன நியாயம்? புதைக்கணும். இந்த லங்கை தான் கங்கை. இந்த லங்கை தான் இந்த கங்கை லங்கை. இது எல்லாமே இந்த கங்கா தான் சிவனோட உச்சியை காட்டி தெரியுது உனக்கு. இது இல்லைன்னா நீ ஒரு அந்தணன், கண் பார்வையற்றவன். இது கனகவள்ளி தாயார். 11ஆம் நூற்றாண்டில் உள்ள கதையை நான் சொல்லுவேன், அது என்னன்னு புரியாது. உன் 16ஆம் நூற்றாண்டில் உள்ள கதையை நான் கேட்கணுமா? உன் 16ஆம் நூற்றாண்டு நாஸ்ட்ரோடமஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடணுமா? இல்ல அருணகிரிநாதரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிடணுமா? உன் நாஸ்ட்ரோடமஸை பத்தி இந்த மீனாட்சி தெரிஞ்சுக்கிடணுமா? இல்ல மீனாட்சியை பத்தி நீ தெரிஞ்சுக்கிடணுமா? மீனாட்சி என் உடலுக்கு அல்ல, என் உடல் அல்ல, என் உயிர் மீனாட்சி. இதை போல நீ சொல்ல வேண்டியதானப்பா. உனக்கு ஆண்டவன் கண்ணு தந்த உடனே அந்த கண்ணை வச்சு படிச்சுட்டு கண்ணை அழிக்காதன்னு சொன்ன. என் கண்ணுக்கு நேர குத்த வர்ற உன்னை ஆண்டவன் விடுவான். ஆண்டவன் சொன்னா உன் உயிர் தான், உன் உயிர். அது அநீதி தர்மம் அநீதி என்ன தெரியாம பேசிக்கிட்டுனா ஒரு நாள் அந்த தர்மம் நின்று போகும். தர்மம் நின்ன உடனே அந்த சக்கரத்தை கொண்டு எரிச்சிடாத. இதான் என்னோட ஆசை. உன் மாதாபிதாவையும் இந்த மண்ணில் புதைக்கணும், அழியக்கூடாது, வேற பிறவி ஆகக்கூடாது. இப்படின்னு தான் நான் நினைச்சேன். இதுல வந்துட்டானோ ஒருத்தன் இப்படி சொல்றான், மகதிங்கிறான்.
மகதி. கதிர், இது என்னன்னு தெரியாது. ஆனா இந்த ஒரு விஷயம் மகதி. இதெல்லாம் கற்பனை கதை. ஆனா அவங்க படிச்சு சொல்வது மட்டும் உண்மை கதை. அவங்க படிக்கிறது எல்லாம் உண்மை கதை. இதெல்லாம் கற்பனை கதை. இதெல்லாம் யாரும் நம்பக்கூடாது. இதை யாரும் நம்பக்கூடாது. அவங்க இந்த அழிவில்லாத அரசனை தேடுறோம்னு அவங்களும் மறந்து போயிடுவாங்க. புரியுதா? அழிவில்லாத ஆட்சியாளன் பதவி பிரமாணத்துக்கு அல்ல, ஒரு மனிதனோட அறியாமை அழிஞ்சு போறோம். இதை காப்புறது தான் ஒரு அவதாரம். ஒரு தமிழ் குதிரை, அந்த குதிரை உலகத்தையே வளம் வந்து அந்த யாகத்துக்குள்ள போயிடக்கூடாது. அஸ்வமேத யாக குதிரை. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். குதிரை அஸ்வமேத. நாஸ்ட்ரோடமஸ் கணிச்ச குதிரை. அந்த குதிரை நீங்க தானா? இருந்துட்டு போங்க. ஆனா உடல் ஆத்மா அழியக்கூடாது. உங்களை போல போட்டி போடாம இல்லை. உங்களோட வேஷம் என்ன? உங்களோட வேஷம் என்ன? உங்களோட வேஷம் இதையா சொல்லியிருக்கு? இல்லை என்ன போல வந்துடணும், குடும்பம் கிடும்பம் எல்லாம் விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறியோ இல்லை எது செய்யறியோ அதல்ல. ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இடுகாடு, இருமுடி, இடுகாடு, இருமுடி. அடிமுடி நாதா. கண்ணு, உடல், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். ஆதம், இது வேறொரு மதம். இது இவங்களோட மதம். ஆனா இந்த மதத்துக்காரங்க புதைப்பாங்க, ஆனா இவங்க எரிப்பாங்களாம். ஏன்னா இவங்க கடவுளை எரிக்க சொல்லிச்சான். எந்த கடவுளை எரிக்க சொல்லிச்சு? இந்த காசி நகரம். இந்த மதுரையை சார்ந்தது. குமரகுரு. அவங்களோட யாருக்கு முக்தி என்னன்னு தெரியுமா? சிவலிங்கம் என்னன்னு தெரியுமா? சாம்பலை பூசுறான பேய் பிசாசுகள். அவங்களுக்கு உடந்த இந்த பாரதம் நாசமா போகக்கூடாது. இந்த பாரதம் நாசமா போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தமிழனோட நோக்கம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அகோரி, ஹரி, ஹரி கோவில், ஒரு உடல் ஆத்மா. இதை கொண்டு எரிச்சிட்டு அகோரிங்கிறான். அடிமுடி நாதா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். எரித்தா நாய் பிறவி.
காக்கா பெருவி. உடல், உடல் தமிழ், உடல் தமிழ். ஆத்மா, ஆத்மா. இஸ்லாம், இஸ்லாம் விந்து, இஸ்லாம் விந்து மண்ணுக்கு, கிறிஸ்து விந்து மண்ணுக்கு. ஆனா இங்க சிவன், சிவன் விந்து, சிவன் விந்து சாம்பலுக்கு. அப்ப சரி தவறு என்னன்னு தெரியாது, சரி தவறு என்னன்னு தெரியாது. எனக்கு போட்டி, பொறாமை. எனக்கெல்லாம் பொறாமெல்லாம் கிடையாது. ஏன்னு கேள்வி, அடுத்த வீட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றவனுக்கு என்னப்பா அவமானம்? நீ பிச்சை எடுக்க தயாரா? பிச்சை சிவன் தான் எடுக்க முடியும். ஆனா இங்க சிவன் பிச்சை எடுத்தாரா? எந்த சிவன் கரெக்டா பிச்சை எடுத்தா? எந்த சிவனுப்பா கரெக்டா பிச்சை எடுத்தா? அன்னபூரணி, அன்னபூரணி கிட்ட தர்மம் வாங்கினார் இல்லையா, அந்த சிவன் யாரு? அன்னபூரணி. அன்னபூரணி கிட்ட சிவன் தர்மம் வாங்கினார் இல்லையா, அந்த தர்மம் என்ன? அண்ணா, அண்ணா. அன்னபூரணி, அன்னபூரணி தானே? அன்னபூரணி, அன்னபூரணி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். அன்னபரணி, அன்னபூரணி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். கார்த்திகை, கார்த்திகை. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பெண்கள், அன்ன, அன்ன பரணி, பரணி தீபம், கார்த்திகை தீபம். பெண்கள் பரணி. ஓம் ஹரி ஓம் சிவா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். மகதி, மகதி. சதி, சதி. வசந்தராயர், வசந்தராயர். இந்த வசந்தராயர் அப்படின்னு சில இளைஞர்கள் சொல்லி வர்றாங்க. இந்த வசந்தராயர்னா நம்பி ராயர், வசந்தராயர் நம்பி ராயர். மகதி, மகதி, மகதி தானே? மதீனா, மகதி, மதீனா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்,
ஓம் ஹரி ஓம். 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 கனகவல்லி கனகவல்லி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விநாயகி கா பிரம்மா கா பிரம்மா சரஸ்வதி. இந்த நான் ஒவ்வொரு மனிதனும் விநாயகி கல்கி கலியுகம் கலியுகம். ஆயுள் ஆயுள். இதெல்லாம் இந்த பொருளுக்கு தான். இந்த பொருள் தான் சரி தவறு சரி தவறு சரி தவறு சரி தவறு. இது தவறு, ஆனால் நீ படிக்கிறதெல்லாம் சரி. நல்ல நியாயமப்பா, நல்ல நியாயம். சாமியார் வேஷமா இல்லை கதாநாயக வேஷமா? நான் ஆரம்பத்திலே இருந்து சிலைட்டில் எழுதி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? பாடம் ஒவ்வொரு மனித கண்ணுக்கு இந்த ஆத்மாவுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற ஆரம்பத்திலே இருந்து. இதை அழியக்கூடாது. இது மறுபடியும் இந்த எழுத்த மறுபடியும் இந்த தமிழ் எழுத்த இது பார்க்கணும். 90 ஆண்டு இல்லை 60 ஆண்டு 30 ஆண்டு செத்துட்டான். எவன் சொன்னான்? கொண்டு எரிச்சிடுறது. அப்பதான் செத்தான். புதைச்சிட்டா அது வேற மதம், எரிச்சிட்டா எங்க மதம். முட்டா பயிர்களா, நாய் காக்கா பன்றி இந்த அண்டத்தில் பெருத்து போச்சு உங்களோட அறியாயம காரணமா. எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிட கிடையாது. இது எரிச்சா வேற பெருவியப்பா. இது யாரப்பா சொல்லியிருக்கிறா? நல்ல எடுத்து பாரு. அதை சொன்னது அப்ப அது சரியோ தவறோ அதை சிந்திச்சு பார்த்தீங்களா? கணக்கப்பட்டு சித்தரை புதைச்சிடுறாங்க, மூக்குப்பட்டு சித்தரை புதைச்சிடுறாங்க, எல்லாரையும் புதைச்சிடுறாங்க. ஆனா உன் அம்மா அப்பாவை கொண்டு எரிக்கிறது தப்பு. உனக்கு உன் அம்மா அப்பா தான் கடவுள். நீ அதை விட்டுட்டு மற்றவன் கடவுள், அவன் கடவுள், இவன் கடவுள்னு நீ போய் விழுந்து கும்பிட்டா நான் ஏற்றுக்கிட மாட்டேன். உன் மாதா பிதா தான் கடவுள். உன் மாதா பிதாவை சமாதி வை. உன் மாதா பிதாவை எரிச்சிட்டு நீ கண்ணுக்கு தெரியாதவன் எவனையோ ஒருத்தரை போய் நீ குருநாதரு கடவுள்னு சொன்னா நான் ஏற்றுக்கிட மாட்டேன். இதுதான் என்னோட வாதம். உன் அப்பனுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா? இன்னொருத்தர் கடவுள், உன் அப்ப அயோக்கியனா? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இந்த பொருள் தான். கண்ணுக்கு தெரியாத ஆதி சக்தி இந்த பொருள். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நீ தேடுத. ஆனா இது உனக்கு புரியல. இது அக்னிக்கு இரையாக கூடாது, மண்ணுக்கு. மகாபாரத கதை மண்ணுக்கு, மனுஷன் மண்ணுக்கு. மதம் கிடையாது, மண்ணுக்கு மதம் கிடையாது. நீ பேரு புகழ் சுயநலத்துக்கு நீ உருவாக்கி நீ அழிஞ்சு போற. காப்பாத்திக்கோ. கல்கி புகழ் ஆயுள். களி புருஷன் மண்ணுக்கு அல்ல, சாம்பல் அல்ல, சாம்பலா நகரம். சாம்பலா நகரம்னா சாம்பல் ஆகக்கூடாது. இதான் என்னோட பொருள். எப்படி சொன்னாலும் உண்மையை சொன்னா நமக்கு வேகம் வந்துடுது. ஆனா உங்களுக்கு அது புரியாது. நல்லா இருக்கு.